மாகாணங்களுக்கே இந்த பாடசாலை இந்த ஆசிரியர்களை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். இதை பற்றி நான் ஒரு சில விஷயத்தை நான் கேள்விப்பட்டதனால் இதை கட்டாயம் நாங்கள் சொல்ல வேண்டும். இலங்கையில் இருக்கின்ற தேசிய கல்வியர் கல்லூரி கிட்டத்தட்ட 18 கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த கல்லூரிகளிலே இருக்கின்ற கல்லூரிகளிலே இருந்து வெளியேறுகின்ற அந்த டிப்ளமா பட்டதாரிகளை பொதுவாக பாடசாலை வெற்றிடங்களுக்கும் பென்ஷன் போகின்ற ஆசிரியர்களுடைய தொகையை கணக்கிலிட்டு அந்த பாடசாலைக்கு அந்த ஆசிரியர்களை நியமிப்பதும் ஒரு கட்டாயமாக இருந்து வருகின்றது. அதே நேரத்தில் இன்று இலங்கை நாட்டிலே 21,000 ஆசிரியர் வெற்றிடங்கள் இருக்கின்றன. இந்த 21,000 ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு அண்மையிலே கொடுக்கப்பட்டது 3,625 ஆசிரியர்கள் மட்டுமே. ஆகவே இதை ஏதோ ஒரு முறையின்மை காரணமாக இப்பொழுது நான் நினைக்கின்றேன் என்னுடைய தொகுதியான நூறலிய தொகுதியிலிருந்து ஒருத்தரை மன்னாருக்கு போட்டிருக்கிறாங்க. ஆகவே யாழ்ப்பாணத்திலிருந்து ஒருத்தரை கண்டிக்கு போட்டிருக்கிறாங்க. இப்படி மாறி மாறி போட்டிருக்கிறாங்க. இதை நானும் அமைச்சர் அகிலவராஜ் காரியவாசம் அவர்களோடையும் நாங்கள் பேசி, அதே போல செயலாளர் திரு ஹெட்டியாராஜ் அவர்களோடையும் பேசி இப்பொழுது இதற்கான ஒரு குழுவை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஒரு அப்பீல் போர்டு ஒன்று போட்டிருக்கிறோம். இந்த போர்டு மூலமாக வெகு விரைவில் இவர்களுக்கு அசாதாரணமான நிலை ஏற்பட்டிருந்தால் இப்ப வடமாகாணத்துல வவுனியாவிலிருந்து மன்னாருக்கு போக சொன்னா அது ஏதான்னு சொல்ல முடியாது. வடமாகாணத்துல வவுனியாவில இருந்து முல்லைத்தீவுக்கு போகணும்னா அது ஏதாலும் சொல்ல முடியாது. ஆனால் இவர்களை இன்னொரு மாவட்டத்துக்கு போயிருந்தால், தூரமான ஒரு மாவட்டத்துக்கு போட்டிருந்தால் அதை பற்றி பரிசீலனை செய்யப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அப்படியான இருக்கின்றவர்கள் எங்களுக்கு அந்த அப்பீலை கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை செய்யலாம்.